என்ன நேரம் உனக்கு வேலையை வந்துருப்பேன். மயிரில உயிர் தப்பினாய் எப்படியா? நானும் என் சம்சாரம் நல்லா தான் சாப்பிட்டு வீட்டை படுத்திருந்தோம். சாப்பிட்டு நல்லா படுத்துட்டீங்க. என்ன பண்ணிட்டீங்க? ராத்திரி மணி 12 மணி இருக்கும். தெருக்கு வந்து டமா யாரா கதவு தட்டுறான்னு கதவு தட்டு வெளியே வந்தா நெல்ல வாடி தரமா உயரங்கிறான் ஆளு. ஏமா இருக்கடா? ஒரு கையில ஸ்கூல் ஒரு கையில கதை வச்சிருந்தான். யாராது? யாருன்னு கேட்டா நான் தான்டா ஏமா வாட வெளியே. யமனை நீ நேர பார்த்தா? நான் பார்த்தேன். இதுவரை யமனை யாருமே பார்த்துக்க முடியாது. யமல பீ வராது. போய் வராது. அப்படி சொல்ல வாடா வெளியேண்ணா. நான் வர முடியாது போடாண்ணா. போடான்னு ஊட்டி போட்டுக்கடா நான் வந்துக்கிறேன். நாள் முடிஞ்சு போச்சு. என்ன கேக்குறான்? எவ்வளவு வேலை இருக்கு? உனக்கு விதி முடிஞ்சு போச்சு வாடாண்ணா. நான் என்னன்னா வரத்துக்காக இல்லப்பா. ஊர்ல கொஞ்சம் கடன் வாங்கிட்டுக்கிறேன். ஆனா இந்த ஒரு வருஷம் விட்டு போச்சுன்னா கடன் விட்டு வந்துடுறேன். அதுக்கு அவன் என்னன்னா நீ கடை வாங்கி விட்டு போட்டானா கடமையில தவறு மாதிரி ஆயிடும். எனக்கு யமதர்மனுடைய பண்டு பேரை போடும் வாடா அப்படின்னா இல்லப்பா சேர்த்து அவச்சோட போடும் வந்து அழுகுறம் போற ஒரு சுத்தி கடை வாட ஏமாத்து பேர் வைக்க சொல்லுது. அப்படி இழிவா பேசுவாங்க. இந்த ஒரு நிமிஷம் விட்டு கொடுத்தனா கடன் விட்டு வந்துடுறேன். நான் டைவர்க்காக ஏமாண்ணா கடன் கொடுத்தா கண்டிப்பா வரேன். சரி அதுக்கு நீ சொன்னேன் கடன் கொடுத்தா கண்டிப்பா வரமா வாயை வைத்தா தாயை வைத்த மாதிரி நான் வாங்க தவற மாட்டேன். அப்படின்னா என் கூட களிமடா பஜார் வரைக்கும் போய் வரலாமா? எதுக்கு பஜாருக்கு? ஏமாங்க இல்ல கதை வச்சிருந்தாங்களே. ஆமா ஏமா கருத்து இருக்கு கதை இது. ஒண்ணு மார்வேடி கடையில ஆடு வச்சு எனக்கு பணம் வாங்கி கொடுத்தாங்க. ஏய் நீ பட்ட கடனுக்கு யமன் கருத்து கதை உனக்கு பணம் தராது. கடன் கொடுத்தா தான் நான் வரேன்னா. அப்புறம் யமன் கதை ஆடு வச்சு எனக்கு பணம் வாங்கி கொடுத்தாங்களே. அந்த பணத்தை வாங்கி வந்து ஊருக்கு கூட்டி போய் கடன் கொடுத்தே வந்தேன். கடன் கூட்டி போய் மனம் மாறி போச்சு. மனம் மாறி யமன் தான் கடன் கொடுத்தாரு. ஊர்ல தலை குஞ்சு நான் கடன் கணக்கு தான். கடன் பூரா கொடுத்துட்டேன். யமன் பணம் கொடுத்துட்டு எனக்கு யமனுக்கு தான் தெரியும். வேற யாருக்கு தெரியாது. ஊர்ல கூட்டி போய் கடனை கொடுத்துட்டேன். இனிமே யமன் கிட்ட வர வேண்டாம் கீழே போடுறான். கடன் பூரா கொடுத்துட்டு இனிமே வர முடியாது. எங்க போய் என்ன பண்ணிக்கிட்டான் டமால் காத்து வச்சு உள்ள போய் படுத்துட்டேன். நான் படுத்துனா தவிர யமன் ராத்திரிலாம் தூக்கணும். ஏன் தூங்கலாம் யமன்? தெரு நாடா பாரு தலைவர் கவுன்சிலர் நம்பர் எல்லாரும் கொண்டு பஞ்சாயத்து வச்சான். மாடா வெளியே குட்டி கோழிலாம் நடுக்குது. பஞ்சாயத்து வந்து போற நெதான இருக்கிறாங்க. பஞ்சாயத்து வந்தவங்களா நெதான எல்லாரும் தண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாம் தண்ணி வைக்கிறான். லஞ்சத்துக்கு தான் ஓட்டு எல்லாம் தண்ணி தான் ஓடிக்குது. எல்லாம் ஒட்டு மொத்தமா எம்ம பக்கமே பேசுறாங்க. என் பக்கம் யாரும் பேசல. அதே ஊர்ல தானே பிறந்தா? அதே ஊர் தானே வளர்ந்தா? ஒரு ஆள் இல்ல பங்காளிக்கு 60 தலை கட்டு. 60 தலை கட்டு என் பங்காளி விடுங்க. என் கூட பிறந்த அண்ணன் தம்பி எனக்காக பேச மாட்டாங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட பேச மாட்டாங்க. என் புள்ளிய கொட்டை ஒரு குடும்பம் நல்லா இருப்பாங்க மாட்டேன். நல்லா இருப்பாங்க மாட்டேன். எப்படின்னா ஒண்ணு கடை கொண்டு சாட்டு உண்டாக்கி 2 பேரும் குடி பிடிச்சி நடுத்தல பிறகு அதை பார்த்து ஒரு பொண்ணு தண்ணி படுக்கிறாங்க. யார் குடும்பத்துல சண்டை போட்டு நடுத்தல பிறந்தாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம். எல்லாம் ஒட்டு மொத்தமா எம்ம பக்கமே பேசுறது எவ்வளவு பண்றது குறையில என் சந்தார் ஒரு வாரம் பண்ண போறேன். ஏய் ஆமாண்டா மனைவி எப்பொழுதுமே கணவனை காட்டி போட மாட்டாங்க. அதுதான் கட்ட அவதாரம் உடனே தலைவர் சர்க்கார் நாலு கூட இனிமே கூடுதல் எம்ம விட்டாலே போக நகரார்
வந்தாப்புல கடன் கொடுத்துட்டா போறதுல கடன் பிறகு தகராறு பண்ணிக்கிறோம் ஏமா பஞ்சாயத்து வச்சாப்புல நாங்க பஞ்சாயத்துக்கார பூரா உன்னதமா ஏற்பாடு சட்டு போட்டு முடி சொல்லி தலைவர் போட்டு பஞ்சாயத்து பஞ்சாயத்துல நின்னால நின்று 8 வருஷம் பேரு வந்தா நீங்க ஊரே ஒண்ணு சேர்ந்தாலும் நான் என்ன சொல்றேன் அனுப்ப போறேன் கொஞ்சம் சம்சாரம் சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அவளுக்கு மனம் கட்டுதான் சொன்னான் என்ன மனம் கட்டு போச்சு கண்டு போய் பை எடுத்து வெளியே கிளம்புனேன் புட்டாச்சு 3ஆம் தேதி கழிச்சா தான் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு வர கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஒன்று தான் போன வந்து அனுப்பி போடுறேன் அப்படி சொல்லிட்டாங்க அவ சொன்ன மனம் கட்டு போச்சு வருது கஷ்டப்பட்டாச்சு வருது இங்க இருக்குது எமலம் போடுற மேலே அப்படின்னு மனம் கட்டி எமனோட கிளம்பிட்டேன் எமன் தான் திங்க வாங்கணும் எருமகடா எமனோட வாங்கணும் எருமகடா எருமகடை மேல நான் எமனு ஏறி உட்காந்துக்கணும் நாங்க போறது போறது நல்ல வெயினா என்ன வெயினால கார்த்திகை மாசம் கத்திரி வெயில் மண்டை ஓட்டி கார்த்திகை மாசம் கத்திரி வெயில் ஆமா சித்திரை மாசம் சித்திரை மாசம் கத்திரி வெயில் மண்டை ஓட்டு பெருமை காய்ச்சி நான் எமனு எருமாடு மேல ஏறி நீ எவ்வளவு ஒரு வழி 2 சேடை ஓட்டி வச்சிருக்கேன் கத்திரி வெயில யாரா ரெட்டியாக சேடை ஓட்டுறான் போட்டுருக்காங்க சேட்டுக்கு வரும் தான் எமலக வழி போகுது ஏற்பாடு இந்த வெய்ய போடுறது தாங்கல சேர் தண்ணி பார்க்க தெரியல சேர்த்து டமால் உடனே எமங்கள் எமல ஏற்பாடு அது மாதிரி நானு கண்ணு வந்து திமிர ஏற்பாடு இட கிடைச்சி எமனுக்கு போனா எமனுக்கு மண்டியில ஏற்பாடு அந்த ஆமா நீங்க விழுந்த சேத்துல விழுந்தீங்க சேத்துல விழுந்த எமனுக்கு மண்டி அப்படி ஓடியும் சேத்துல வந்து அவனுக்கு மண்டை ஓட்டி போச்சு எப்படி மண்டை ஓடியும் அது எப்படி ஓடிச்சிருக்காரு இப்படி சொல்லு அதனால வந்து அண்ணன் தம்பி பார்க்க பழகுது அண்ணன் தம்பி பார்க்க தம்பியார்னால தான் அண்ணங்கார மேத்தி பயிர் வச்சு வந்துக்கிறான் தம்பியார் போய் ஊர் பஞ்சாயத்துல சொல்லிக்கிறான் ஊராரு என்ன சொல்லிக்கிறாங்க ஏன்பா ஒரு தாய் புள்ளியாக்குறீங்க ஒண்ணு பொண்ணு அடிச்சுக்கிறீங்க நீ சர்வருக்கு பணம் கட்டி அளவு பாகத்து பயிர் ஊரார் சொல்லிக்கிறாங்க தம்பியார் என்ன பண்ண பகல்ல பண்ணா நான் அண்ணங்கார தகராறு பண்றேன் அப்படி தம்பியார் என்ன பண்ணா சர்வருக்கு மனிதருக்கு லஞ்சு கொடுத்து ராவுராவா வந்து காணி இப்படி நடுங்க ராத்திரி எந்த சர்வர் நடக்கிறான் லஞ்சம் விட்டா பேட்டரி எடுத்து விட்டா ஆமா அம்மா காணியால் மேல் போயிட்டான் கட்டி எவ்வளவு நம்மளும் சேர்த்தலாம் எவ்வளவு வந்துருக்காங்க நம்மளும் சேர்த்தவங்கள யாரு அப்படி சொல்லு தாத்தா பார்த்தேன் கேட்டாரு அவன் என் பேர் நம்ம நாலு கருத்து உட்காந்துக்கிறேன் 4 மார்க் கூட்டி போட்டு ஆளுனா எதுக்கு அனுப்புறாரு வந்து நடந்து பாக்குறியா அங்க இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கினவங்க அங்க சாப்பாடுறாங்க நேரம் போய் சாப்பிட்டு மானம் கண்டா நின்று நான் எப்படி இருந்தாலும் இருந்து வேன்ல பாட்டுருந்தேன் நெல்ல காண்ட போட்டு அப்புறம் பட்டாயில போட்டு விசில் பெரு ஜனம் எல்லாம் கனவு தானே பெரிய காலில வந்து சாப்பிட்டு கண்ட ஜனம் எவனா எவ்வளவு போய் பாத்துக்கிறியா சொல்றேன் உட்காந்து ஊ போட்டு கேட்டுக்கிறியா சொல்றதுக்கு தான் புத்தி இல்ல அது என்னடா காலத்தாமதம் இந்த கட்டுகளை கொட்டி இருக்கிற மனிதன் இந்த நாட்டில் பேர் என்ன காராளம்பு கொட்டினா இந்த கோட்டையுடைய பெயர் காராளம்பு கோட்டை இந்த சாம்ராஜ்யம் பெயர் காராளம்பு சாம்ராஜ்யம் இந்த காராளம்பு சாம்ராஜ்யம் தானவகுல தலைவராக 66 கோடி பூபாலகட்டை பெறுவது எனக்கு நிக எனக்கு எதிரே அந்த சாட்சியை
தேவர் மூவர் அனைவரும் என்னை பத்தி என்ன பேசுறாங்க? ஐயா, அந்த வருண வாயு அக்னி குபேரன் யமன் ஈசன் எல்லோரும் தங்களையே போற்றி போற்றி பேசுகிறார்கள். அப்படியா? அந்த வருண வாயு அனைவரும் தங்களை கடக்கும். ஆனா உங்களுக்கு அடங்காது. அந்த ராஜி கேது அங்கரகன் செவ்வாய் புதன் சந்திரன் சூரியன் கதிர் சொல்லக்கூடிய ஓ 9 நவகிரகம் 9 நவகிரகம் அவங்கதான் சிறப்பு நான் போனோம். 9 பேர் அந்த ஊர் போட்டியில வாராபதியான பத்தி பேசுகிறாங்க. இவர்களாம் தலைவர் சனி பண்ணிருக்காங்க. தலைவர் சனி 8 பேர் சொல்லுவாங்க. அந்த சனி நடுவே சொல்றாங்க. சனி வந்து சாரா கடைக்கு போறான். சனி வந்து சாரா கடைக்கு போறான். அது முதல் போவனாயிரன்றான். இருன்றான். வேலை வேலைன்றான். அங்காரு ஆங்கூர் பாய் போதுன்றான். குரு குந்திரா போறான். சந்திரன் சாகட கடைக்கு போறான். சூரியன் சுடுகா கடைக்கு போறான். கேது கேனடா வேலை பண்றான். கேது கனடா வேலை பேசுறான். ஆமா அந்த கபூர் ஏழ்மன் என்ன சொல்றாரு? இதெல்லாம் சொல்லிக்கிறாரு டெய்லி. ஆராய்ச்சி பண்றாரு. ஏன்னா இவ பேசுறாங்க. இந்த சாராய கடையில வந்து சண்டே ஆனா 9 நவகிரகம் வந்து முச்சு வந்த மாதிரி கோயில் உங்களுக்கு முதல்ல நீங்கறானுங்க. சாராய கடையில வந்து அப்படியா? ஏய் இந்த காரல் போட்டுட்டு நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க என்னன்னு கேட்க போகிறேன். ஏய் போடா 8 திக்கு முகர் முட்டை இந்த நகை சூரியனை பார்க்க முடியாத கோட்டை அப்படி இருக்க அதன் பிறகு வேதத்தின் மகளாகி வீரன் சிங்கப்பூர் ஐயப்பன் தாங்க வேண்டிய அக்னி குடியிலே செப்பு துறை நிலை நிறுத்தி சிவனை சிதற்படி காரணம் பண்றீங்களே யாரை